புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ளோம். இறைவனின் மந்தையாகிய மக்கள் முறையான வழிநடத்தலின்றி சிதறிப்போகும்போது ஆண்டவர் நமக்காக புதிய மேய்ப்பரை வழிகாட்டியாக அனுப்புகிறார் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு நினைவூட்டுகிறது. ஆயனில்லாமல் சிதறியவர்களை ஒன்று சேர்க்கும் ஆயர் கிறிஸ்துவே என்ற கூற்றை மனதில் நிறுத்தி இன்றைய திருப்பலியில் பங்கேற்போம். உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மைகள் உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மைகள் உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. கலசம் ஒளிர்ந்தது, கனிமொழி ஒளித்தது, அது ஒரு நல்விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அளித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உளப்பிணைப்பு. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மைகள் உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. படைத்த உன் பொருளை உனக்கே படைத்தேன், அதில் ஒரு புது மகிழ்ச்சி. படைத்த உன் பொருளை உனக்கே படைத்தேன், அதில் ஒரு புது மகிழ்ச்சி. அழித்த மண் பொருளை பழியாய் மாற்றுவாய், அது ஒரு விண்ணிகழ்ச்சி. மகனின் பழியாய் மானிடன் பொருளாம், அதில் ஒரு தனி சிறப்பு. இறைவன் நிகழ்ச்சியில் மானிடன் பங்காம், அது ஒரு புது பிறப்பு. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மைகள் உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா.
திருப்பலியின் விண்ணப்பங்கள். லூகாஸ் கம்போங் பய புலோ மெர்லிமாவ் தன் தாயார், மனைவி ஜெயமேரி மற்றும் பிள்ளைகள் சார்லஸ், ரிச்சர்ட், ஜான்சன் ஆகியோரை ஒப்புக்கொடுத்து விசேஷ கருத்துக்காக இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார். ஸ்டீவன் ராஜ் பிரான்சிஸ் கம்போங் பாயபுலோ மெர்லிமாவை சார்ந்தவர் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கிறார். டேனியல் ஆந்தனி மற்றும் மனைவி மேரியன், பிள்ளைகள் எலினா, நிக்கோலஸ் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். இவர்கள் பத்துபஹாட் ஜகூரை சார்ந்தவர்கள். நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுப்போர் திருமதி ஜார்ஜ் சித்ரா குடும்பத்தினர் சிர்காம், திருமதி கிளெமெண்ட் பால் மெக்டலின் குடும்பத்தினர் மெர்லிமாவ், திருமதி லூயிஸ் அருள்மொழி குடும்பத்தினர் மெர்லிமாவ், ஞான சௌந்தரி, மகள் மார்கரெட், ரோஸ்மேரி, ஷேரன், கிறிஸ்டினா மற்றும் குடும்பத்தினர் இவர்களும் மெர்லிமா வட்டாரத்தை சார்ந்தவர்கள். திரு லூயிஸ் அவர்களின் 60வது பிறந்த நாளை முன்னிட்டு நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுப்போர் மனைவி ஞான சௌந்தரி மற்றும் சகோதரிகள் மெர்லிமா வட்டாரம். திரு அந்தோனி அவர்கள் 60வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் மனைவி ரோசலின் மற்றும் பிள்ளைகள் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களும் மெர்லிமா வட்டாரத்தை சார்ந்தவர்கள். மேடம் மேரி ராஜு தமது 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு நன்றி திருப்பலியாக மலாக்கா சவரியார் பங்கை சார்ந்த மகள் குமாரி கேரோலின் லீசா கிராஸ் ஒப்புக் கொடுக்கிறார். குமாரி என்மலர் ஜெசுதாஸ் அலூர் கஜா மலாக்கா இறைவனடி சேர்ந்த 40 தினங்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த தமது தாயார் மரிய நட்சத்திரத்தின் ஆத்மத்துக்காகவும் மற்றும் 11 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஆத்மத்துக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். தமது அன்பு தந்தை சௌரிமுத்து மற்றும் தாயார் அமிர்தம் இவர்களின் ஆத்ம நித்திய இளைப்பாற்றடைய மகன் நிக்கலஸ், சமனஸ் மேரி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்கள் காஜாம் பகுதியை சார்ந்தவர்கள். பாலமுரளி இறந்து 9 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அவரது ஆத்மா நித்திய இளைப்பாற்றடைய ஞானசௌந்தரி, மார்கரெட், ரோஸ்மேரி, ஷேரன், கிறிஸ்டினா மற்றும் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சின்ன பூவன் கீதாலட்சுமி ஆத்ம நித்திய இளைப்பாற்றுக்காக திருமதி லூர்து மற்றும் பிள்ளைகள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்கள் மலாக்கா பாரு வட்டாரத்தை சார்ந்தவர்கள். தொடர்ந்து ஜார்ஜ் குவேக் அவருடைய ஆத்மத்துக்காக ஜோசப்பின் ஒப்புக் கொடுக்கிறார். மதலமுத்து அந்தோனியின் ஆத்மத்துக்காக ஆல்ஃபோன்ஸ் மேரி மற்றும் குடும்பத்தார் இவர்கள் புக்கி காஜாங் வட்டாரத்தை சார்ந்தவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மர்கிருதா செல்வநாயகம் மற்றும் 48 நாட்களுக்கு முன் இறைவனடி சேர்ந்த அமலோருப்ப மேரி இவர் தமிழ்நாட்டிலே மேட்டூர் பகுதியை சார்ந்தவர். அவருக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். புக்கி காஜாங்கில் வசிக்கும் புக்கி காஜா மலாக்காவில் வசிக்கும் ஜேக்கப் குடும்பத்தினர். கடந்த 16ஆம் தேதி ஜூலை மாதம், அதாவது வெள்ளிக்கிழமை, இறைவனடி சேர்ந்த திருமதி திரேசா பாக்கியம் இவர்கள் ஒரு காலத்தில் டைமண்ட் ஜூபிலி தோட்டத்தில் வசித்தவர்கள். இப்பொழுது சிரம்பானில் இருக்கிறார்கள். அவர்களின் ஆத்ம நித்திய இளைப்பாற்றடைய ரீம் ஜாசின் மலாக்காவை சார்ந்த திருமதி அந்தோணிசாமி மற்றும் மனைவி எலிசபெத் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடந்த ஜூலை 1ஆம் தேதி இறைவனடி சேர்ந்த ஸ்டீவன் யங் அவருடைய ஆத்மாவுக்காகவும், கடந்த 16ஆம் தேதி இறைவனடி சேர்ந்த அவரது மனைவி வெரோனிகா அவர்களின் ஆத்ம நித்திய இளைப்பாற்றுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் காப்பார் கில்லானிலிருந்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் நிக்சன் யங் மற்றும் சப்ரீனா யங். மேலும் வெரோனிகாவுக்கும் அவருடைய கணவருடைய ஆத்மத்துக்காகவும் அதே காப்பார் காஜாங்கை சேர்ந்த காப்பார் கில்லானை சேர்ந்த மார்கரெட் மற்றும் அவர் கணவர் ஜேவியர் மார்ட்டினும் பிள்ளைகள் மெலிசா மற்றும் மெலிண்டாவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள்.
இறுதியாக திருமதி அமிர்தநாதன் மலாக்கா அவர்கள் மரித்த விசுவாசிகளான ஆரோக்கியம் சௌரியம்மாள், திருமதி லியோன் கெலியோஸ் வின்சன் இவருடைய ஆத்மத்துக்காகவும் 30 நாட்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த மரிய புஷ்பம் அவர்களின் ஆத்மத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரு மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன்
மன்றாடுவோமாக. ஜெபத்தில் தலை வணங்குங்கள். ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடையை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எரிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்து அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டி கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாங்கள் வருகின்றன. அப்போது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாயன் என் ஆண்டவர், இனி எனக்கு என்ன குறைவு? என்னாயன் என் ஆண்டவர். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். என்னாயன் என் ஆண்டவர், இனி எனக்கு என்ன குறைவு? என்னாயன் என் ஆண்டவர். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னாயன் என் ஆண்டவர், இனி எனக்கு என்ன குறைவு? என்னாயன் என் ஆண்டவர். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர்.
என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் ஆண்டவர், இனி எனக்கு என்ன குறைவு? என் ஆண்டவர். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என் ஆண்டவர், இனி எனக்கு என்ன குறைவு? என் ஆண்டவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வலியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதியை ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார்.
ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அன்பார்ந்தவர்களே, இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொது காலம் 16ஆம் வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த வார நற்செய்திக்கும் இந்த வார நற்செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கடந்த வாரம் இயேசு தம் சீடர்களை இருவராக அனுப்பினார். இந்த வாரம் தம் சீடர்களை சற்று ஓய்வெடுக்கச் சொல்லுகிறார். அது நற்செய்தி. இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியை பார்ப்போம். எரேமியா இறைவாக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 23, திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவர், அவருக்கு உருவம் கிடையாது, அவர் மனித உணர்விற்கு அப்பாற்பட்டவர் என்று தங்களுக்கு தாங்களே ஒரு வரையறையை வைத்து கொண்டு உண்மை இறைவனை உதறி தள்ளி வாழ்ந்தவர்கள்தான் இஸ்ராயல் மக்கள். இந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் தன்னை ஓர் சாதாரண மனிதனாக வெளிப்படுத்துகிறார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிவீல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை அவர் காண்பிக்கிறார், தன் யார் என்பதை. இறைவன் தன்னை ஓர் ஆசானாகவோ அல்லது தன்னை ஒரு அறிஞராகவோ அவங்களுக்கு காண்பிக்கவில்லை, வெளிப்படுத்தவில்லை. மாறாக ஓர் ஆயனாக வெளிப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் ஆடுகளை மேய்க்காமல் அவற்றை சிதறடிக்கும் போலி மேய்ப்பர்களை கடவுள் சபிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆடுகளின் மேல் உண்மையான அக்கறை கொண்டுள்ள நல்ல மேய்ப்பர்களை மக்களுக்கு கொடுக்கப் போவதாகவும் வாக்களிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டின் நிறைவேதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஆயனை கொடுப்பேன் என்று சொன்ன இறைவன், இறைவாக்கினர் எரேமியா வழியாக புதிய ஏற்பாட்டிலே அந்த ஆயராக வந்தவர் தான் இயேசு ஆண்டவர். நானே நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார். இஸ்ராயல் மக்களுக்கு ஆடு வளர்க்கும் தொழிலே முதல் தொழிலாக இருந்தது. எனவே ஆயனின் பண்புகளும் கடமைகளும் ஆழ பதிந்து ஒன்றாக இருந்திருக்கும். இஸ்ராயல் மக்களின் வாழ்வோடு ஒன்றி போன ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் இந்த ஆயர்களும் அவருடைய பணியும். 2ஆம் வாசகத்தில் எபேசு நகர மக்களின் பற்றி சொல்லப்படுகிறது. இந்த எபேசு நகரம் பாதிக்கு பாதி இதில் வாழ்ந்த மக்கள் புற இனத்தவராக இருந்து பிறகு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கும் புற இன கிறிஸ்தவர்களுக்கும் இடையே பல ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்தன. யூத கிறிஸ்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணி வந்தனர். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். பரம்பரையாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க புதுசாக கிறிஸ்துக்குள்ளே வர்றவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் காண்பிப்பாங்க. ஆனால் கடவுளுடைய அழைப்பிலே அப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கக்கூடாது என்பதை பவுலடியார் இங்கு வலியுறுத்துகிறார். அந்த யூத கிறிஸ்தவர்கள் சட்டங்களை கடைப்பிடித்து ஒரு காலத்தில் சட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் அந்த பழைய பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் சட்டத்தையெல்லாம் அனுசரித்தால்தான் கடவுளுக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போம், இயேசுவின் சீடர்கள் என்பதை வலியுறுத்துகிறார்கள் புது கிறிஸ்தவர்களுக்கும்.
புது கிறிஸ்தவர்கள் தூய ஆவியின் வல்லமையோடு தூய ஆவியின் வழியாக கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு பெற்ற மக்கள். ஆகவே இங்கே தான் பவுலடியார் சொல்லுகிறார், நம்பிக்கையால் மட்டுமே, அதாவது விசுவாசத்தால் மட்டுமே, கடவுளை நம்புவதால் மட்டுமே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிறோம் என்கிறார். ஆக திருமுழுக்கு பெற்ற அனைவருமே சமம். திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளை அப்பா என்று அழைக்கிறோம். அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகிறோம். நம்முடைய உயர்குலத்தோர் தாழ்ந்தவர்கள் என்ற வேற்றுமை இல்லை. ஞானஸ்நானம் தான் நம்மை இறைவனோடு ஒப்புரவாக்குகிறது. அந்த இயேசுவினுடைய அந்த பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு தான் நம்மை இறைவனோடு ஒப்புரவாக்குகிறது என்று பவுலடியார் இன்று இந்த திருமுகத்திலே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வேற்றுமை இருக்கக்கூடாது. கிரேக்கனானாலும் யூதரானாலும் பிற இனத்தவரானாலும் அடிமையானாலும் எல்லோரும் இயேசுவின் பெயரால் பெற்ற அந்த திருமுழுக்கினால் சகோதரர்கள் என்ற நிலையின் உறவை அடைகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். நாம் இறைவனை அப்பா என்று அழைக்கின்றோம். ஆகவே நம்மிடம் அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற இந்த வேறுபாடுகளை நாம் பெருசுப்படுத்தி விரிவுபடுத்தி பேசும்பொழுதுதான் நம்முடைய திருச்சபையின் திரு அவையின் மக்களிடையே கூட சில பிளவுகள் ஏற்படுகிறது. எனவே இயேசு நல்ல தலைவர், அவர் நல்ல ஆயன், அவர் நல்ல வழிகாட்டி என்பதனை பவுல் எபேசு நகர மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதை தான் இரண்டாம் வாசகத்தில் பார்க்கின்றோம். நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கடந்த வார நற்செய்தியினுடைய தொடர்ச்சி தான். இயேசு தன்னையே நல்ல ஆயனாக அறிமுகப்படுத்துகிறார் என்ற நற்செய்தியில். இது எரேமியாவுடைய வாக்குறுதி இங்கே நிறைவேறுகிறது. ரோமியர்களின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த யூதர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் பல ஆண்டுகள். முதல்ல அவங்களுக்கு உரிமை நாடெல்லாம் கொடுக்கப்பட்டது. தாவீதின் அரசன் வழியாக அவர்கள் ஒரு பெரிய டினாஸ்டியை உருவாக்கினார்கள். 12 கோத்திரங்களின் பெயர்கள் வைத்து 12 மாநிலங்கள் கொண்ட ஒரு பெரும் ஒரு சாம்ராஜ்யம் அவங்களோட பார்வையில் இருந்தது, அவங்களோட ஆட்சியில் இருந்தது. தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆட்சிக்கு வந்தார். அப்பொழுதும் அந்த ஆட்சி தொடர்ந்தது. ஆனால் சாலமோன் ஒரு நல்ல அரசனாக இல்லை. மக்களை அதிகமாக சிதறடித்தது விசுவாசத்தில் சாலமோன் தான். சாலமோன் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இருந்து பெண்களை கொண்டு வந்து அவர்களை மனைவியாகவும் வைப்பாட்டிகளாகவும் வைத்து கொண்டு அந்த நாட்டில் ஒரு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டார். அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் அந்த நாட்டை 2ஆக பிரித்தார்கள். வடநாடு தென்னாடு என்று பிரிந்து வடநாடு ஒரு 12 மாநிலங்களை எடுத்துக்கொண்டது, தென்னாடு 2 மாநிலங்கள் எடுத்துக்கொண்டது. இது சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல அவசியமில்லை. ஆகவே வடநாடும் தென்னாடும் பிரிந்து இருந்த காலத்திலே பிரிவினையாக இருக்கும் பொழுது, அவங்களோட ஒற்றுமை இல்லாத பொழுது வடநாடு தென்னாட்டோடு எந்த ஒரு உறவும் வைத்துக்கொள்ள, பெண் கொண்டும் பெண் எடுத்தும் எந்த ஒரு உறவும் வைத்துக்கொள்ளாமல் இவர்கள் வடநாடு பிரிந்து போனதினால் வடநாட்டு மக்கள் எல்லாம் அசீரியர்கள் என்ற ஒரு பெரும் வல்லரசு ஆட்சிக்கு வந்து இயேசு வருவதற்கு 721 ஆண்டுகளுக்கு முன்பு வடநாடு அவருடைய கையிலே விழுகிறது, அசீரியர் கையிலே. தென்னாடு கொஞ்சம் தாக்கு பிடித்தது. ஆனால் இயேசு வருவதற்கு 586ஆம் ஆண்டில் தென்னாடும் பாபிலோனியர் என்ற ஒரு பெரிய வல்லரசு வந்து தென்னாடையும் அடித்து பிடித்து தென்னாட்டில் இருந்த மக்களையெல்லாம் அகதிகளாய் கைதிகளாய் அவங்க நாட்டுக்கு எடுத்து சென்றார்கள். அதன் பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாய் அவங்க நாட்டுக்கு திரும்பி வராங்க. அப்பொழுது பாரசீகர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இது இயேசு வருவதற்கு 539 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 531ஆம் ஆண்டில் பாரசீகர்கள், பெர்ஷியன்ஸ், அவங்க ஆட்சிக்கு வந்தார்கள். பெர்ஷியன் காலத்தில் அந்த மக்கள் திரும்பி அவங்க ஊருக்கு வந்தார்கள். வந்து அவங்க உடைந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள், நாட்டை சீர்படுத்தினார்கள். ஆனால் இன்னும் ஆட்சி அவங்களுக்கு கையில் இல்லை. இன்னும் அவர்கள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். இயேசு வருவதற்கு 63 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமியர்கள் ஒரு பெரிய வல்லரசாக எழுந்தார்கள். ரோமர்கள் இப்பொழுது வந்து கிரேக்கர்களை வீழ்த்தி ரோமர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இயேசு வருவதற்கு 663 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகவே இயேசு அவங்க மத்தியிலே பிறந்து வாழ்ந்த பொழுது ரோமருடைய ஆட்சியில் இருக்கிறார்கள். ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் இந்த யூத மக்கள். ரோமர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு வந்தார்கள், வரி செலுத்தி வந்தார்கள். ரோமர்கள் இந்த யூதர்களை ஆட்சியின் தலைவர்களாக அவர்களை நியமித்து இந்த மக்களை இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ வைத்து கொண்டு வந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். ஏரு மன்னனின் ஆட்சியின் கீழ் ரோமாபுரிக்கு கப்பம் கட்டினார்கள். போஞ்சு பிலாத்து கவர்னராக இருந்தார்.
அரசியல் கைதிகளுக்கு தீர்ப்பு கூறுவது அவருடைய பொறுப்பாக இருந்தது. இவ்விதமாக இவர்கள் இப்போவும் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே யாரெல்லாம் ரோமருக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாவிகள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை யூதர்கள் வாழ்ந்தார்கள். ரோமை அரசு அலுவலர்களாலும் சொந்த தலைமை குருக்களாலும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ற இந்த இயக்கங்களாலும் இவர்கள் ஏமாற்றப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். இந்த யூத மக்கள் தங்களின் முகவரி இழந்தவர்களாய் வாழ்ந்து வந்தனர். இவர்கள்தான் அந்த பெரும் கூட்டமாக இயேசுவை நோக்கி இன்றைக்கு போகிறாங்க. அவங்க இயேசுவும் தம் சீடர்களும் தனிமையாக ஒரு இடத்துக்கு போவதை அறிந்து அவர்கள் கால்நடையாகவே இவர்கள் போட்டில் ஏறி படகுல ஏறி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறாங்க, அந்த கலிலேயா கடலை கடந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு. ஆனால் இவர்கள் அந்த கடலை அந்த சுற்றி வராங்க, அந்த ஏரியை சுற்றி கால்நடையாக வந்து சேர்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இன்று நற்செய்தி இயேசு ஆண்டவர் போதிப்பதை நாம் பார்க்கின்றோம். என்றாவது மீட்பு வராதா? நான் சொன்னது போல் இந்த அடிமைத்தனமாக வாழ்ந்த மக்கள், இவர்கள் என்றைக்காவது மீட்பு வராதா என்ற ஏக்கத்தில் இருந்த மக்களுக்கு இயேசுவின் போதனை ஒரு ஆறுதலாக இருந்தது. இயேசுவை தேடி வந்த மக்களின் முகங்களிலே ஏமாற்றம் தெரிந்தது. ஆண்டவர் இயேசு தம் இறையாட்சி பணியிலே மக்களிடையே காட்டிய அன்பும் இரக்கமும் மிக பெரியது. அன்பும் இரக்கத்தையும் காட்டி பேயை ஓட்டி நோயை குணமாக்கி ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஒரு விடுதலை செய்தியை கொண்டு வந்தார் விடுதலை நாயகன் இயேசு. அந்த செய்தி அவங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. இதை மார்க்கு அதிகாரம் 1 திருவசனம் 14-15 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மார்க்கு அழகாக பதிவு செய்திருக்கிறார். யோவான், அதாவது திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தி பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். மார்க்கு 1:15 இவ்வாறு சொல்லுகிறது: காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். இவர்தான் இந்த நல்ல ஆயன். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லி அவர்களை இறைவன் பக்கம் திருப்புகிறார் இயேசு ஆண்டவர். அவர் வாழ்ந்த காலத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே பாலஸ்தீனாவிலே ஏழைகள் ஏழ்மையில் வாடிய மக்கள் பலர். அவர்களெல்லாம் அவர்கள் பாவிகள் என்று சொன்னார்கள். சதிசேயர்கள் பரிசேயர்களும் மத குருக்களும் இவர்களை பாவிகள் என்று சொல்லி பாவிகளாகவே அழைக்கப்பட்டார்கள். அத்தகையோர் இயேசுவை நாடி அப்படிப்பட்ட பாவிகள் தான் இன்றைக்கு இயேசுவை நெருங்கி செல்லுகிறார்கள். யார் இந்த பாவிகள்? அவங்களோட பார்வையில் சிறு பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், தாய் தந்தையர் தெரியாதவர்கள், விதவைகள், விலைமாதுகள், குருடர், செவிடர், முடவர், வரி தண்டுவோர் மற்றும் பரம ஏழையாக வாழ்கிறவர்கள், இவர்களெல்லாம் ஏழைகளாக கருதப்பட்டார்கள். இந்த மக்கள் தான் இன்று ஏக்கத்தோடு இயேசுவின் பின் ஓடுகிறார்கள். அவரை தேடி வந்த மக்களை ஓய்வெடுக்க சென்றார் இயேசு சீடர்களை கூட்டிக் கொண்டு ஒரு தனிமையான இடத்துக்கு. ஆனால் அந்த நேரத்திலையும் அவங்கள பார்த்து இயேசு, அவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று மாற்கு 6ஆம் அதிகாரம் திருவசனம் 34 பதிவு செய்கிறது. அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்தார்கள். முன்னால் இருந்த ஆயர்கள் எல்லாம் மக்களை சிதறடித்தார்கள். அரசர்களும் சரி, மத குருக்களும் சரி, அவங்களை சிதறடித்தார்கள். ஆனால் இந்த ஆயன், இயேசு நல்ல ஆயன், மக்களை சிதறடிக்க வரவில்லை, மக்களை அனுசரிக்கவும் மக்களை சேர்க்கவும் ஒன்று கூட்டம் வந்தார். ஆகவே தான் எரேமியா 23:5 இன்று முதல் வாசகம் இவ்வாறு ஒரு வசனத்தை சொல்லுகிறது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். தளிர்னா ஒரு மரத்தை வெட்டிட்டு பிறகு அந்த மரத்தினுடைய அந்த ஸ்தாம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் கிளம்பும். இந்த இஸ்ராயல் மக்கள் வீழ்ந்து போனார்கள், நாட்டை இழந்தார்கள், உரிமை இழந்தார்கள், அடிமை ஆனார்கள். ஆனால் இப்படி இருந்த மக்கள் ஒரு நாள் தளிர்த்து வருவார்கள், ஒரு தளிர் ஒன்று துளிர்த்து வரும் என்பதை தான் எரேமியா 23:5 சொல்லப்படுகிறது. அந்த தளிர் எப்படி இருப்பாராம்? ஞானமுடன் செயல்படுவாராம், அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவாராம். ஆகவே தான் இயேசு அரசர் என்று சொல்லுகின்றோம். இந்த இறைவாக்கு இன்றைய நற்செய்தியிலே நிறைவடைகிறது. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் இருந்த அந்த பரிவு, இந்த பரிவு எப்படிப்பட்ட பரிவு? ஒரு ஏழையை பார்த்தா ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி மறந்துடுறோம். வாயு தான் சொல்லுது, உள்ளத்தால் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் அந்த இயேசுவின் பரிவு அப்படி இல்லை. இது ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று சொல்லுவாங்க. கம்பேஷன் என்றால் டு சஃபர் வித் அப்படின்வாங்க. அவங்களோடு நாமளும் அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு பரிவை இயேசு ஆண்டவர் கொண்டு வந்தார். அதாவது என் அன்பார்ந்தவர்களே, பிறர் படும் அவஸ்தையை கண்டும் காணாமல் இருப்பதை கம்பேஷன் சொல்ல முடியாது. உணர்வு பூர்வமாக அதில் நுழைதல், கஷ்டப்படுறவங்களை. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருகிறது. திருத்தொண்டர் ஒருவர் எங்களோட மெட்ராசனத்தில் இருக்கிறார், பேரெலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் திருத்தொண்டராக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதும் பொழுது, திருத்தொண்டர் வாழ்க்கையில் அவர் கடவுளை அவர் தொட்டதை பற்றி எழுதும் பொழுது, என்னுடைய சமையல் கட்டில் நான் கடவுளை கண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். சமையல் கட்டில். என்னடா சமையல் கட்டில் கடவுளை கண்டேன்? அதாவது ஒரு நாள் அவங்க அப்பா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொண்டிருக்காரு. அவர் பெரிய குடும்பம், அவங்க அப்பா சமைக்கிறதுனால சமைச்சிருக்கிறார். வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணும், சமைத்து கொண்டு இருக்கிறார். சாப்பாடெல்லாம் சமைத்து முடிய போகுது. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒரு குடும்பமாக வந்து ஐயா பசிக்குதையான்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த தந்தை என்ன செய்தாராம், சமைத்த உணவை அப்படியே எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாராம். தன் பிள்ளைகளை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அப்புறம் பிள்ளைகளுக்கு எதோ சமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்த அந்த சிறு பையனாக இருக்கும் பொழுது பார்த்த இந்த திருத்தொண்டர், என் சமையல் கட்டில் நான் இறைவனை கண்டேன். அதுதான் பரிவு. ஆனால் தனக்கு மிஞ்சியது தான் தானம் தர்மம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுடைய பார்வையில் தான தர்மம்ங்கிறது நமக்கு வலி ஏற்படும் வரையில் நம்ம கொடுக்கணும். அந்த வறுமையை நாம் உணரணும், மக்களோட கஷ்டத்தை நாம் உணரணும். இதை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு நம்ம பலர் இருக்கிறாங்க. இந்த கோவிட் காலத்தில் பசியாக இருக்கிறவர்களுக்கு, பிள்ளைகளை அனாதையாக விட்டுட்டு போனவர்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்கள பராமரிப்பது, அவங்கள பாதுகாப்பது, இந்த நல்லாயன் பணி இன்றைக்கு நம்ம பலர் செய்கிறார்கள். ஒரு தாயானவள் தன் பேறுகாலம் வேதனையை தாங்கி பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பெற்று கொஞ்ச நேரத்தில் அந்த வழியெல்லாம் மறந்துட்டு தன் குழந்தைக்கு மார்போடு குழந்தையை அணைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்றார். அந்த தாயை விட மேலானது என்னுடைய அன்பு என்று இயேசு ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாகவும் சொல்லியிருக்கிறார். இயேசு ஆண்டவர் அந்த வாழ்க்கையை அவர் வாழ்விலே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். ஆகவே தான் ஒரு பாடல், நம்மளோட பக்தி பாடல் ஒன்று வரும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகளை தீர்ப்பாரே. ஒரு தாய் அணைப்பது போல், அந்த தாயை விட மேலானது கடவுளுடைய அன்பு. ஆகவே இந்த சிறந்த பரிவு இயேசுவின் பரிவு. விவிலியத்தில் சில பக்கங்களை நீங்கள் புரட்டினாலே, அந்த இயேசுவின் வாழ்க்கையில் நற்செய்தியின் நூட்களில் பார்த்தாலே இந்த இயேசுவின் அன்பு, இந்த பரிவு பறந்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும். சில உதாரணங்கள் சொல்லுகிறேன். எல்லோரும் ஒரு மனுஷி விபச்சாரி, இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும், இது மோய்சன் கட்டளை என்று ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு மட்டும், உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அந்த பெண் மேல் கல்லை வீசுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக கல்லை போட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில் அந்த பெண்ணை பார்த்து, உனக்கு யாருமே தீர்ப்பு கூறலையாம்மா, நானும் தீர்ப்பு கூற மாட்டேன், பாவம் செய்யாதே, சமாதானமாய்ப்போ என்று சொன்னார். இதுதான் அந்த பரிவு. அந்த அன்பு நம்மிடம் இருக்கணும், நல்லாயினுடைய அன்பு. சக்கேயு என்ற ஒரு பாவி, லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1 10 வரைக்கும் படித்து பாருங்கள். சக்கேயு பாவி, அவன் சபிக்கப்பட்டவன், அவன் யூதன். ஆனால் அவன் ரோமர்களுக்கு வரி வசூலித்து கொடுப்பதால் அவனை பாவிகளாக எல்லோரும் கருதினார்கள். சபிக்கப்பட்டவனாக இருந்தான். எல்லாரும் எல்லாரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன். அவனும் இயேசுவை பார்க்க வேண்டுமென்று ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி ஜெரிக்கோ பாதையில் இயேசு வரும்பொழுது அவன் இயேசு வருவை காத்திருக்கிறான். அவனை கண்ட இயேசு, சக்கேயு விரைவா, இன்று உன் வீட்டில் நான் உன்னோடு விருந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி சக்கேயு அவனுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போகிறார். அவன் மனம் மாறுகிறது. அவன் தன் யாரெல்லாம் ஏமாற்றணும் 4 மடங்கு நான் திருப்பியாக கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றான். அவனுடைய மனமாற்றத்தை கண்ட இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று. அடுத்தபடியாக இந்த ஜெரிக்கோ வழியில் பாத்தேமேயு என்ற ஒரு குருடன் அமர்ந்திருக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பெரும் திரளான கூட்டம் இயேசு பின்னால் போகுது. அப்போது அவன் கத்துக்கிறான், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரணும். சீடர்களெல்லாம் கூட அதட்டுறாங்க, வாயை மூடுறான்னு. ஆனால் இயேசு காதில் அந்த குரல் கேட்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் பாத்தேமேயு
ஓலமிட்ட அந்த குரல் அவர் காதில் கேட்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் கொரோனா வியாதியில் அவதிப்பட்டு கொண்டு அழுது கொண்டும் வேதனையோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இயேசு காதில் விழாதுன்னு நினைக்காதீங்க. அன்று அந்த குருடனுக்கு குரல் காதில் விழுந்தது போல் உங்கள் குரல் அவர் காதில் நிச்சயமாக விழுந்திருக்கும். நின்று அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் பார்த்திமேயுவை. பார்த்திமேயு நான் தொட வேண்டும் என்றார். பார்த்திமேயு பக்கத்தில் கொண்டு வாருங்கள். பார்த்திமேயு ஏதோ தைரியமாயிரு உன்னை அவர் கூப்பிட்றார். அவன் போர்வையை வீசிட்டு இயேசுவிடம் ஓடி வருகின்றான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்கும்போது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் ரபூனி, நான் பார்வை பெற வேண்டும். அப்போ இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. இது மார்க்கு 10 திருவசனம் 46 இருக்கிறது. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னொரு உதாரணம் இறுதியாக. இந்த ஊதாரி மகன், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, சொத்தை பிரித்து கொண்டு ஒரு மகன் ஊதாரித்தனமாக, இந்த இளைய மகன் சொத்தையெல்லாம் விற்று தின்றுவிட்டு மீண்டும் யாருமே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்காத நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அப்பாவுடைய ஊழியக்காரில் ஒருத்தர் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலே போதும் என்று சொல்லி வருகின்றான். இது லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 11-32 வரைக்கும் பார்க்கலாம். அந்த மகனை வருவான் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்த தந்தை மகனை கண்டு ஓடி கட்டி அணைத்து புது ஆடை அணிவித்து கையிலே மோதிரம் அணிவித்து அவனுக்கு செருப்பெல்லாம் போட்டு அந்த மகனை அவர் அன்போடு வரவேற்கின்றார். அங்கே சொன்னப்பட்ட வார்த்தை இதுதான், காணாமல் போன மகன் கண்டெடுக்கப்பட்டான், காணாமல் போன மகன் கண்டெடுக்கப்பட்டான். இறந்திருந்தான் என் மகன், இதோ இப்பொழுது உயிராக வந்து விட்டான். மனமாற்றம். அதுதான் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், கடவுள் விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம், ஒருவார் திரும்பி வந்து ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் இந்த நல்ல ஆயன் இயேசு. ஆகவே இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இந்த காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, இதெல்லாம் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே தான் ஒரு பாடல் கூட, பக்தி பாடல் என்றும் திருப்பலியில் பாடுவோம். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார், கர்த்தர் என்னை தேடுகிறார். கடவுள் நம்மை தேடுறார் நம்ம அன்பார்ந்தவர்களே. இப்படி இயேசுவின் அன்பை அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லையில்லா அன்பு செய்யும் இறைவனை நாம் எப்படி அன்பு செய்கிறோம்? அதுதான் கேள்வி. இன்றைக்கு இறைவனிடம் நம்முடைய கேட்குற கேள்வி, இந்த கடவுளை, பரிவும் இரக்கமும் அருளும் கொண்ட இறைவனை நாம் எப்படி தேடுகின்றோம்? எப்படி அவரை நாம் அன்பு செய்கின்றோம்? இன்று நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? ஒரு சினிமா பாடல், ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி இருக்குதா? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதின் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. என் அன்பார்ந்தங்களே, என்னுடைய அனுபவத்தில் நான் குருவானவராக இத்தனை வருஷங்கள் இருக்கின்றேன். 20 ஆண்டுகளுக்கு மேலே, 25, 26, 27 ஆண்டுகளாக குருவானவராக இருக்கிறேன். என் அனுபவத்தில் அண்ணன் தம்பி சண்டை தான் அதிகமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார சண்டை, சீன மலாய்க்கார சண்டை கூட நமக்கு ரொம்ப இல்லை. அண்ணன் தம்பிகள் தான் வெட்டிக்கிறாங்க, அண்ணன் தம்பிக்கு தான் குத்திக்கிறாங்க, அண்ணன் தம்பிகள் இடத்துல தான் போட்டி, பொறாமை, இப்படிப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பாடல் வரிகளை இன்றைய அன்பின் உண்மை நிலையை நமக்கு விளக்குகின்றது. ஆகவே பணம் இருந்தால்தான், இப்போ கூட பணம் என்னத்தை கொண்டு வரும்? பிணம் ஆகிட்ட பிறகு, உங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்த பிறகு நீ பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே கேள், உன் கூடு விட்டு ஆவிதான் போன பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகாலம் அந்த பணம். இந்த மாதிரி பணமும் உறவுகளும் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கி நாம் தெருவில் இருக்கிறோம். ஆகவே இயேசு சொன்ன அந்த பொன்மொழியை மனதில் இருத்துவோம். இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி, இதை ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. அப்படி சொன்ன பொன்மொழி என்ன? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றி தருவேன் என்று இயேசு சொன்ன பொன்மொழி தான் உயிர் நாடி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 5 வயசில் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், 10 வயசில் நம்ம பங்காளியாக மாறி விடுகின்றோம். இதுதான் அன்பின் இன்றைய நிலை, மனித அன்பின் நிலை. ஏன் இந்த நிலை? காரணம், நமது அன்பு பரிவில் நிலைத்திருப்பதை விட்டுவிட்டு பணத்தில் நிலைத்திருக்கிறது. பணம் இருந்தால்தான் சொந்த மந்தெல்லாம் கோடி வரும். நல்ல ஆயர் தனது ஆடுகளை பசும்புல் வெளிக்கும் அமைதியான நீர்நிலைக்கும் அழைத்துச் செல்வார், புத்துயிர் அளிப்பார், நீதி வழி நடத்துவார், சுவையான விருந்தளிப்பார் என்று இன்றைய பதிலுரையில் பாடினோம். திருப்பாடல்கள் 23 திருவசனம் 1-5 வரை. நாம் கேட்கும் கேள்வி, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இயேசுவுக்கு மட்டும்தான் இந்த அன்பு சாத்தியப்படுமா? இயேசுவால் தான் நம்ம அன்பு காட்டியிருக்காரா? மற்றவங்களால் காட்ட முடியாதா? இல்லை, எல்லோராலும் இந்த அன்பை காட்ட முடியும்.
இதான் பவுலடியார் சொல்கிறார், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். நல்லாயர் கிறிஸ்துவை பின்பற்றி மெய்ப்பெறர் மக்களுக்கு சுவையான விருந்தை நலமிக்க போதனையை வழங்க வேண்டும். இறைவார்த்தையிலே வேரூன்றாத எவ்வித இந்த போதனையும் பிரசங்கமும் போலியானது என்கிறார் ஒரு பிரசங்கியார். இன்றைய உலகுக்கு எது தேவை? அமைதியின் நற்செய்தி தேவை. பவுலடியார் சொல்லுகிறார், பிரிந்து போன 2 இனங்களையும் ஒன்று சேர்த்து அமைதியின் நற்செய்தி இயேசு ஆண்டவர் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவே நமது அமைதி. அவர் யூத இனத்துக்கும் பிற இனத்துக்கும் இடையே இருந்த பகைமை என்ற தடைச்சுவரை தமது சிலுவையால் தகர்த்துவிட்டு இரு இனத்திலும் இருந்து புதியதொரு மனித குலத்தை படைத்து அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். இன்றைய 2ஆம் வாசகம் எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் அதிகாரம் 2 திருவசனம் 13-18 மீண்டும் எடுத்து வாசித்து பாருங்கள். திருப்பணியாளர்கள் திரும்ப திரும்ப அமைதியின் நற்செய்தியை தங்களது மறையுரையிலே விளக்க வேண்டும் என்கிறார் ஒரு மறையுரையாளர். கடவுள் மனிதரை கிறிஸ்து வழியாக தம்முடன் ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவு செய்தியை திருச்சபையிடம் ஒப்படைத்துள்ளார். இது பவுலடியார் எழுதிய கடிதம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 19-20 பார்க்கின்றோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபை ஒரே நேரத்தில் ஒப்புரவு அடைந்த சமூகமாகவும் ஒப்புரவை வழங்கும் சமுதாயமாகவும் விளங்குகிறது. திருச்சபை என்பது கிறிஸ்தவ மக்கள். நாம் கடவுளால் ஒப்புரவாக்கப்பட்டு கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவர்களையும் அந்த கடவுளோடு இணைக்கின்ற அந்த பணியை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அதான் அந்த நல்லாயன் பணி. இங்கு எங்கும் எதிலும் போர், கடமைக்கும் உரிமைக்கும் இடையே போர், காமத்துக்கும் காதலுக்கும் இடையே போர், கொள்கைக்கும் நடத்தைக்கும் இடையே போர், தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே போர். இவ்வுலகமே ஒரு போர்க்களம். சாது சொல்லப்பா 1992ஆம் ஆண்டில் ஒரு பாடல் கேட்டேன். ஒரு பிரசங்கியார் பாடினது, மரண நதி வேகமாய் நம்ம நடுவில் ஓடுதே, அது மானிடர் யாவரையும் கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, அது மானிடர் யாவரையும் வாரி கொண்டு போகுதேன்னு பாடினார். அந்த மரண நதி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த கோவிட் இந்த 19 தொற்றால் அகால மரணம் ஒவ்வொரு நாள் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னோடு படித்தார் குருமடத்தில் ஒரு குருமானவன் என்று அவர் சாமியார் ஆள். ஆனால் அவரோட தம்பி குருவாக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, தங்கை மூவரும் இந்த தொற்றுக்கு பலியாகி விட்டார்கள். சமீபத்தில் அவருடைய தம்பி குருவாக இருக்கிறார். அவரும் இப்போ அசுந்தா மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தம்பி என் கூட படித்தவர், ஒரு அண்ணன், அந்த குடும்பத்தில் உள்ளவர், அவரிடம் ஃபோன் பண்ணி பேசினேன். அழுகிறார். என்ன செய்வது, ஏன் இந்த சோதனை, என் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளப்பா, வேறு என்ன தான் செய்ய முடியும், அவங்களுக்காக நம்ம வேண்டிக்க தான் வேணும். ஆகவே இந்த தொற்றுலாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணிக்கையை நம்ம மலேசியாவில் பார்க்குறோம். சுகாதார இலாக்கா KKM வழங்குது கோவிட்-19. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா, நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது தான் எத்தனையோ, நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. ஒவ்வொரு நாள் மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு குடும்பத்தில் கொரோனா தொற்று பற்று ஹஸ்பண்ட் இறக்குறாரு, கணவர். மனைவி மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஐயோ மனைவி காப்பாற்றுவோம், அவங்க எப்படியாவது உயிர் வந்துடணும், அவங்களுக்காக வேண்டுறாங்க, பூசப்பு கொடுக்குறாங்க. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றப்பட்டது அவங்களுக்காக. ஆனால் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. நித்தம் நடப்பது எத்தனையோ மாறி வருகின்றது. ஆனால் நெஞ்சில் நினைத்ததிலே நடந்துதான் எத்தனையோ. நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம், எது தான் நடக்குது. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் மனுஷனுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குது? இன்று மனிதன் சமுதாயம் என்ற நிலத்திலே பகைமை என்ற விதையை ஊன்றி வெறுப்பு என்ற நீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறான். ஒரு கவிஞன் இப்படி சொல்லுகிறான் இந்த கவிதை, இன்று மனிதன் சமுதாயம் என்ற நிலத்தில் பகைமையை என்ற விதையை ஊன்றி வெறுப்பு என்ற நீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறான். அதன் விளைவாக வேற்றுமை என்ற மரம் வளர்ந்து பொறாமை என்ற பூ பூத்து கலகம் என்ற காய்த்து வன்முறை என்ற பழம் பழுத்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்குது. கொரோனா வரத்துக்கு முன்பு இதெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகமே அழுது கொண்டு இருக்கிறது. ஆகவே நல்லாயன் இயேசு அனைவருக்கும்
ஒரு நல்வழி காட்ட இந்த திருப்பலியின் வழியாக வேண்டிக் கொள்வோம். திருப்பணியாளர்களும் மக்களும் எப்படிப்பட்ட பணியாற்ற இந்த காலத்தில் இனம், மொழி, நிறம், ஜாதி அடிப்படையில் மக்களை அரசியல்வாதிகள் போல் பிளவுபடுத்தாமல், ஆடுகளை சிதறடிக்காமல் திருச்சபையை மாபெரும் அன்பியமாக கட்டி எழுப்ப தங்கள் சொல்லாலும் செயலாலும் உழைக்க வேண்டும். இந்தியாவில் இந்த அடிப்படை திருச்சபை சமூகத்தை அன்பியம் என்று சொல்லுகிறார்கள். நம் நாட்டில் தான் அடிப்படை திருச்சபை சமூகம். அது அடிப்படை திருச்சபை சமூகத்திலே இந்த பிளவுகள், இந்த பிரிவுகள், இந்த சுவர்கள் எல்லாம் தகர்த்தப்பட்டு இனம், ஜாதி, மொழி என்று பார்க்காமல் ஒருவருக்கு உதவி செய்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே தான் என் பிரியமானவர்களே, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். ஆம், புதியதோர் உலகம் செய்ய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மையே நாம் ஐக்கியப்படுத்துவோம். அவர் நல்ல ஆயன், நமக்காக பரிவும் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவரிடமே நம் அனைத்து கவலைகளையும் ஒப்புவித்து அவர் வழியாக மீட்பின் பாதையை நோக்கி பயணிப்போம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். நீங்கள் கேட்காமலே உங்கள் தேவை என்ன என்பதை யாம் அறிந்திருக்கிறோம் என்றும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கேளுங்கள் தரப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த 2 இறை வார்த்தையும் நாம் ஒன்றிணைத்து நம் உள்ளத்தில் எழும் அனைத்து மன்றாட்டுக்களையும், இல்லங்களிலிருந்து திருப்பலி காண்பவர்களை உங்களுடைய விண்ணப்பங்களையும் எழுப்புங்கள். இதோ நாங்கள் தயாரித்த சில விண்ணப்பங்களையும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிகிறார் என்று நம்புவோம். பணியாற்ற அழைப்பவராம் இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமக்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களாக பணியாற்றவும், இறைமக்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து உமது அரவணைப்பின் கீழ் கொண்டு வரவும் துணை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவரும் உமக்கு உகந்த தலைவர்களால் வழிநடத்தப்படவும், அன்பு, அமைதி, ஒற்றுமை போன்ற இறையரசின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் நிலைநாட்டவும் உதவி புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரிசனை அன்பு கொண்ட எம் இறைவா, இன்று குடும்பத்தில் பாசமின்றி உறவுகள், தீய பழக்க வழக்கங்களால் இளையோர், தவறான போதனையால் இறைமக்கள் சிதறி போகிறார்கள்.
அவர்கள் அனைவரும் உமது நேரிய இறையாட்சி பாதையில் பயணித்திடவும் காக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இறைவா, கோவிட்-19 தொற்று உலகெங்கும் நிறைந்து சிறு குழந்தைகள் தொடங்கி சமுதாயத்தின் அனைத்து மக்களை ஆட்டிப்படைக்கும் வேளையில் அனைவரும் இத்தொற்றிலிருந்து காக்கப்பட வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு, நோயின் தாக்கம் போன்ற காரணங்களால் இச்சமுதாயத்தில் விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களோடு நம் இதயங்களிலே எழும் சகல விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இறைவா, இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை நான் தந்தால் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் பால், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட வெரோனிகா, ஸ்டீவன் யங், தெரேசா பாக்கியம், மரிய நட்சத்திரம், அமலோர்ப்பு மேரி, ஜெஸ்டாஸ், மதலமுத்து ஆந்தனி, மரிகிரதா, சபரிமுத்து, அமிர்தம், ஜார்ஜ் குவேக், ஆரோக்கியம், சபரியம்மாள், திருமதி லியோன் கேலியோஸ், வின்சென்ட் மற்றும் மரியா புஷ்பம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்-19 என்னும் இந்த தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த பெரும் திரளான கூட்டத்தை பார்த்து, ஆயன் இல்லா ஆடுகள் போல் இருக்கிறார்களே என்று உணர்ந்து அவர்களுக்காக மன்றாடிய இறைவன், இதோ இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாயிருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமேன்.
விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையென்ன. உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய். உவக என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குதே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்தன் உணவாய் நீர் வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியை வாரந்தோறும் தவறாமல் கண்டும் இதில் பங்கெடுத்து வருகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம்.
எங்களுக்கு நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி பொருளாதார ரீதியிலே உதவி செய்கிறீர்கள், மிக்க நன்றி. நண்பார்ந்தவர்களே, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் சனிக்கிழமைக்குள் அனுப்பி வைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு அவற்றை சரிப்படுத்த நேரம் இருக்கும். அதே நேரத்திலே அண்மை காலங்களில் இப்பொழுது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே யாராவது மரித்திருந்தால் அவருடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் பொழுது அவங்களுடைய புகைப்படத்தை அனுப்பி வைத்தால் அதுவும் பிரசுரிக்கப்படும். ஆகவே நாங்கள் அதனுடைய சில தொழில்நுட்ப வேலைகள்லாம் இருப்பதனால் தயவுசெய்து சீக்கிரமாக அனுப்பி வையுங்கள். ஆகவே ஓராண்டுக்கு முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 6 மாதங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்பு மரித்தவருடைய பெயர்கள் வேணால் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அவங்களோட ஆத்மத்துக்காக மன்றாடும்படி. ஆனால் அவங்களுடைய படங்கள் பிரசுரிக்கப்படாது. ஆனால் புதிதாக அண்மையில் மரித்தவர் இருந்தால் அனுப்பி வையுங்கள். அதுவும் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் விருப்பப்பட்டாலே ஒழிய உங்களுடைய அந்த மரித்த விசுவாசிகளின் படங்கள் பிரசுரிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்புக்கு நன்றி. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரைவேட் மாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட திருப்பலியிலும் உங்களுக்காக மன்றாடி வருகின்றேன். நன்றி.